வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஊழல் பட்டியலை தாக்கல் செய்யவுள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக முன்னாள் அமைச்சரும் துறைமுகம் தொகுதி எம்எல்ஏவுமான சேகர் பாபுவை மறைமுகமாக விமர்சித்தார். பார்ட்டி ஃபண்டுன்னு என்னன்னு தெரியாத மாதிரி அப்படி என்னது பார்ட்டி ஃபண்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போனாங்க. அதுல ஒருத்தர் இருக்கார் இந்த தொகுதியில ஜெயிச்சவர், அப்படி என்னதுன்னு கேட்டு வந்தார். அவருக்கு இந்த மேடை வாயிலாக நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா இது ஃபெலிசிட்டேஷன் செரமனி, இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க அட்ரஸ் பண்றேன் ஹார்பர்ல. வரப்போற சட்டமன்றத்துல செஷன்ல நீங்க கண்டிப்பா பாப்பீங்க, ஒரு தனியா ஒரு அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு ஆடிட்டிங். அந்த ஆடிட்டிங் ஃபைல தாக்கல் பண்றோம். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அந்த ஊழல் பட்டியல் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றத்தை போல 2029 மக்களவைத் தேர்தலிலும் நாடு முழுவதும் மாற்றம் நிகழும் என்றும், அப்போது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை துறைமுகம் தொகுதியில் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் 2029 தேர்தலுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நீங்க கான்பிடண்டா இருக்கலாம், இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கான்பிடண்டா இருக்கலாம். எப்படி தமிழ்நாட்டில் 2026ல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சோ, அதே மாதிரி இந்த நீட்டுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் 2029 லோக்சபா எலெக்ஷன்ல நம்ம தலைவர் மூலமாக அது சாதிக்கக்கூடிய எல்லா பிளான்ஸும் போயிட்டு இருக்கு. அது ஹோல் இந்தியாவும் பார்க்க போகுது. அப்ப கம்ப்ளீட்டா நீட் அபாலிஷ் ஆயிடும். அதனால யூ கேன் பி பிரிட்டி கான்பிடென்ட்.